வணக்க மக்களே, நான் உங்கள் ஈரோடு பிளாக் பாய் பேசுகிறது. நான் கேட்குறது நீங்கள் தஞ்சாவூர் பிளாக் எண்ட் பார்ட் எங்கேன்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக. நுழைவு கோபுரங்களை கடந்து உள்ளே போகும்போது நடுவில் மிகப்பெரிய நந்தி ஒன்று படுத்துருந்துச்சு. எப்போவுமே மூலவரை பார்க்குற மாதிரி தான் அந்த வாகனங்கள் படுத்திருக்கும். ஆனால் இந்த ஒரு இடத்துல ஏன் இவ்வளோ பெருசாக படுத்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சு. இது பல்லவர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தியும் உண்மையான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட நந்தி பக்கத்தில் மண்டபத்தில் இருக்கணும் கேள்விப்பட்டேன். ஒற்றைக்கல்லால் ஆன அந்த நந்தியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோடைய நாக்கு, அதுக்கப்புறம் அந்த மணி வடிவமைப்பு எல்லாமே தத்ரூபமாக இருந்தது. இந்த நந்தியை ஓரமாக பல்லவர்கள் எடுத்து வைக்கிறதுக்கு பொதுவாக ஒரு காரணம் சொல்லப்படுது. மகாதேவரை உள்ளே போய் பார்த்த பல்லவர்கள் இவ்வளோ பெரிய லிங்கத்துக்கு இத்தினோண்டு நந்தியான எடுத்து வரமாட்டாங்கம்மா. அதன் பின்னாடி வந்த மராத்தியர்கள் இந்த நந்தியின் மேற்கூரையில் வண்ண படங்களையும் வரைஞ்சிருக்காங்க. நந்தியின் பக்கத்திலேயே ருத்ராட்சமும் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கோயிலை சுற்றி பார்க்கலாமேன்னு பார்த்தா அந்த கோயிலோட கால் தூசிக்கு கூட நம்ம வரமாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளே வந்து சின்னதாக தான் இருந்தோம். அந்த கோயில் அவ்வளோ பெருசு, அண்ணாந்து பார்க்குறதுக்கே கழுத்து வலிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய கோபுரத்துக்கு மேலே எப்படி தான் அந்த 80 டன் கல்லை கொண்டு போய் வச்சாங்கன்னு இதுவரைக்கும் அறிவியலாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. அதுக்கப்புறமா மண்டபத்தை சுற்றி பார்க்கலான்னு பார்க்கும்போது இங்கே ஒரே பாறைகளால் ஆன ஒரு குளியல் தொட்டி இருந்துச்சு. ஆனால் இதை வந்து குளியல் தொட்டின்னு சொல்கிறத விட எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டதா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எண்ணெய் ஊற்றுறதுக்கு பயன்படுத்தப்பட்டா இங்கே எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயில்களுக்கு கட்டுமான பணி செய்த எல்லாருடைய பேரையுமே ராஜராஜ சோழன் தூண்கள்லையும் துரும்புலையும் கூட பொறிச்சு வச்சிருக்காரு. இந்த கோயிலுடைய ஒரே ஒரு இடத்துல மட்டும் வடமொழி எழுத்துக்கள் காணப்படுது. அதுவும் விநாயகருடைய கோவிலில் தான். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த விநாயகர் சிலையோட தும்பிக்கை உடஞ்சதுனால அதை பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இருக்கிறது வேற ஒரு விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிரமிக்க வைக்க இந்த கோயிலை கட்டின ராஜராஜன் எப்படி ஒரு சிலையை பார்க்காம இருந்திருப்பாரு? இது தானா சிதிலமடைந்ததா அல்லது யாராவது போர் தொடுத்து வந்து சிதிலமடைய செய்தாங்கனாலும் வரலாற்று குறிப்புகள் குறிப்பிடலை. அதுக்கு பக்கத்திலேயே நம்மளை வியப்புக்குள்ளாக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நுணுங்கிய கலையுடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரி பல சிற்பங்கள் அங்கே இடம்பெற்று இருந்துச்சு. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோவிலுடைய உள் சுற்றுப்புற சுவரில் சிவபெருமானுடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களும் வண்ண ஓவியமாக தீட்டப்பட்டு இருக்கும். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த காலத்திலேயே இவ்வளோ பெரிய ஓவியர்கள் இருந்தாங்களா அப்படிங்கிறதும் பெரும் வியப்புக்குள்ளாக்குது நம்மளை. பல வருடங்கள் கலந்ததுனால அந்த ஓவியங்களில் பாதி அழிஞ்சிருச்சு. இந்த கோவிலில் விநாயகர், முருகர், ராஜராஜனுடைய குருவான கருவூரார் 3 பேருக்குமே கோயில் இருக்குது. கருவூரார் இந்த ஒரு கோயிலுக்கு அடித்தளம் நாட்டினதுனால அவருக்கும் இங்கே ஒரு கோயிலை அமைச்சார் ராஜராஜ சோழன். அபிஷேகம் செய்கிற நீர் மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய அபிஷேக தொட்டியை இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கிறப்ப அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கும்போது மோர் வழங்கினதுக்காக அழகிங்கிற ஒரு பெண்ணுடைய பேரை 80 டன் கல் பக்கத்தில் பொறிச்சும் இருக்காரு நம்முடைய ராஜராஜ சோழன். இவ்வளோ ஒரு அதிசயமும் அற்புதமும் நிறைஞ்ச சிவன் கோயிலை இன்றைக்கும் 1000 வருடம் கடந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு தன்னுடைய கட்டிட திறமையை தமிழர்கள் நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை கொடுத்துட்டு போன நம்மளுடைய தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனுக்கு புகழ் வணக்கத்தை கண்டிப்பாக தெரிவிச்சாகணும். அற்புதமோ இந்தன் அப்பன் திருவருள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காணொலியை முடிக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். நன்றி.